ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் மற்றும் 9வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரா என்ற கேள்வி அநேகருக்கு உண்டு. ஏசப்பா என்ன நேசிக்கிறாரா? சர்ச்சுக்கு போனால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஏசப்பா உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்று சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டிருக்க கூடும். ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் நம்முடைய மனதிற்கு எழும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா என்னை உண்மையாய் நேசித்தால் எனக்கு ஒரு அவமானமோ நிந்தையோ ஒரு தோல்வியோ வந்தால் நம்முடைய மனதிலே வருகிற ஒரு பெரிய கேள்வி, ஏசப்பா உண்மையிலே என் மேலே பாசமாய் இருக்கிறாரா என்று சொல்லி என்ன தோன்றுகிறது. நாம் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை வைத்து அந்த உண்மையான அன்பை நாம் கேள்வி கேட்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். நாம் இந்த வசனங்களை கூர்ந்து கவனித்தால் ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம், yet still we are sinners. நாம் பாவிகள் என்று சொல்லப்பட்ட அந்த நிலைமையிலே கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவனுடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். உங்க மேல எவ்வளவு தேவன் அன்பாய் இருக்கிறார். உலகத்துல நடக்கிற சும்மா சில்லியான சின்ன காரியங்களை வைத்து அந்த நித்திய அன்பை எடை போட்டுடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், 5:6 ரோமரிலே, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் the time was perfect. அவர் நமக்காய் மரித்தார். நம்ம பலனற்றிருந்தோமே அப்பொழுதே மரித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு எப்பயாவது அப்படி நினைச்சிருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க நினைத்தது கிடைக்கல, எதிர்பார்த்தது தாமதமாகிறது, எக்ஸாமில் நல்ல மார்க் வரல, நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியல, அப்போ ஏசப்பா என்னை நேசிக்கல, என் மேலே அவர் கோபமாக இருக்கிறார் நின்னுகிறீர்களா? பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய அன்பை விளங்க பண்ணவே தம்முடைய ஜீவனை கூட கொடுத்து காண்பித்திருக்கிறார். அவர் நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய பாவத்தை போக்குவதற்கு இதுதான் வழி என்று சொல்லி தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தின அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுவோம். எப்பொழுதும் உணர்ந்துருங்க, ஏசப்பா என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம வாழ்வோம். நாம் அவரிலே அதிகமாய் அன்பு கூறுவோம். தேவன் நம்மை இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் பிதாவே, நீர் எங்களை அளவு கடந்து நேசிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் தங்களுடைய வாழ்விலே சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலே உம்முடைய அன்பை ஆண்டவரே கேள்வி கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ராஜா. உம்முடைய அழியாத அன்பு, நித்திய அன்பு ஆண்டவரே, அதை அறிந்து உம்மை இவர்கள் முழு மனதோடு உம் பேரிலே அதிகமாய் அன்பு கூற நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனத்துக்கு பயந்திருக்க உதவி செய்யும். உமக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். உமக்கு சாட்சிகளாய் வாழ நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.